ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 வகையான ஒரு குழம்பு, ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு நேந்திரப்பழம் கீல வந்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான். இது ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஒரு நேந்திரப்பழமாக 4ஆக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நெய் ஊற்றி நேந்திரப்பழத்தை இந்த மாதிரி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்துட்டு நெய் கொஞ்சம் பிடிக்குங்கிறனால 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்துட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்டானா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் தேங்காய் துருவி போட்டால் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே தூக்கமாக வரும்னு சொல்லிட்டு தேங்காய் ஆட் பண்ணாமல் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கும் அவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வந்துட்டு என் 2வது பையனுக்கு ஒயிட் ரவானா ரொம்ப பிடிக்கும். ஸோ பசங்களுக்கு வந்துட்டு ஒயிட் ரவா பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒயிட் ரவா பண்ணி அதையும் டேஸ்ட் பார்த்து நானே சூப்பர்னு சொல்லிக்கிட்டேன் இந்த ஒயிட் ரவாவை. ஸோ தேர்ட் வந்துட்டு நம்ம அவரை குழம்பு தான் வைக்க போகிறோம். இது வந்து சீஸ்னலுக்கு தான் இந்த அவரை கிடைக்கும். ஸோ வந்துட்டு இந்த அவரையை நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகான ஒரு கலரில் இருக்கும் உள்ளே இருக்கிற அவரைக்கொட்டை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதை ஆற விட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்னு இல்லை, ஓரளவு திருப்பினாலே நல்லா அரைஞ்சிடும். அதுக்கப்புறம் இதுக்கு காய் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், இதுக்கு உருளைக்கிழங்கு கூட போடலாம். ஸோ அந்த அவரைக்கொட்டை இருக்கிறனால நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு போடல. இதை வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். எனக்கு அந்த சட்டி வந்து சின்ன சட்டியாக வச்சுட்டேன். ஸோ அது பெரிய இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காவை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.